சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மாதிரி இப்போ இந்த அரசியலையும் ரொம்ப ஆர்வமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அதுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் முக்கியமான ரீசன் இவர் தான். இப்போ திரு விஜய் சிஎம் ஆகணும்னா நான் சொல்ல போகிற 4 விஷயத்தில் முதல் 2 விஷயம் நடக்கணும். அதுவே 3rd 4th நடந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்க்காத ஒரு விஷயமா அது இருக்கும். நம்பர் 1 என்னன்னா, சின்ன கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த எலெக்ஷனில் சுயேட்சை யாரும் வின் பண்ணலை, பட் சின்ன கட்சிகள்னா 4 சீட் 5 சீட் வின் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் போஸ்ட் போல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வைப்பாங்க. ஆனால் இது டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பெரிய பார்ட்டிஸோட வைக்கிற அலையன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ டிவிகே ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சாலும் பவர் ஷேரிங் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். தேர்ட் ஆப்ஷன், ஒருவேளை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இப்படி யோசிச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த 60 வருஷமா இந்த 2 திராவிட கட்சி தான் மாற்றி மாற்றி பவரில் இருந்தாங்க. இப்போ ஏன் புதுசாக ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வரணுன்ட்டு இவங்க 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா 120 சீட்டுக்கு மேலே போயிடும். அப்போ இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படியே இந்த 3 ஆப்ஷனில் எதுவுமே நடக்கலனாலும் கவர்னர் அவரோட பவரை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து இப்போ நடந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் நடத்துவாங்க. இதுதான் 4th ஆப்ஷன். பட் ஃபர்ஸ்ட் 2ல் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. 3rd 4th எதிர்பார்ப்போம்.